நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நல்ல ஒரு வேலையில எங்களை குடிக்கின்ற கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு, உண்மையாக இந்த மாலை வேலை ஒரு நல்லதொரு நேரமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த இடத்திலே எதிரும் புதிரும் 58வது பாகத்தை ஒளி வழங்கும் எதிரும் புதிரும் 58வது பாகத்தை எட்டிக்கொண்டுள்ளோம். அதோடு எங்கள் இந்த நிகழ்ச்சியை பாரங்கும் எடுத்து செல்லும் எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் நன்றியே, நடத்துகிறான அண்ணன் ராமோகன் அந்தனவியாருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல இருக்கிறோம். உண்மையாக எங்கள நிகழ்ச்சியில இன்றைக்கு நாங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி கற்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது 5G, அதாவது 5G என்றால் அதாவது எங்கள் தொழில்நுட்பத்திலே இப்பொழுது உச்சத்தை அடைந்திருக்கிற 5G, அதாவது டெலிஃபோன் இணைப்புகளை சரிவர இணைத்து ஒருவர் உரையாடக்கூடிய மாதிரியும், பழைய காலத்திலே எத்தனையோ புராணங்களையும் எத்தனையோ வித்தியாசங்களையும் பாதிச்சிருப்போம். இணைப்புகள் என்பது பலவிதம். அன்றைக்கு கடவுளங்களை இணைக்கும் பொழுது தூதர்கள் மூலம் ஒரு நடி ஒரு செக்கல்லையோ எங்களுக்கு பதில தரக்கூடிய மாதிரி பழைய முனிவர்களும் பழைய காலத்தில் முனிவர்கள் இருந்தார்கள். அது இப்பொழுது எங்களுக்கு நவீன முறையாக 1G 2G 3G இப்போது 5Gயை கட்டிக்கொண்டது. உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பம் உண்மையாக எங்களுக்கு ஒரு வரப்பிரகாசம் என்று சொல்லலாம். ஆனால் அதால சில தீமைகளும் இருக்கண்டும் நாங்கள் சொல்லலாம். அதனால நாங்கள் இப்பொழுது கூட கதைக்கிறத விரும்பவில்லை. எங்கள் அணி பாய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். யுத்த கனமுனையில இப்பொழுது 2 பகுதியிலையும் அணிவகுத்து நிற்கின்றார்கள். உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பம் எங்களுக்கு உதவியா உபத்திரமா? அநேக உதவிகள் செய்தாலும் உபத்திரங்களும் அதில் இருக்குது. அதை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த தலையங்கத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். உண்மையாக உபத்திரவம் என்ற அணிக்காக இப்பொழுது இதில் வாதாட வருபவர்கள் உபத்திரவம் பி சினேகா அவர்கள், எஸ் செல்வராசா அவர்கள், உதவி என்று அடிக்காக இப்பொழுது வாதாட வருபவர்கள் பி சினேகா அவர்கள், எஸ் செல்வராஜா அவர்கள், எஸ் கணேசனி அவர்கள். அதே போல இல்லை இதால எங்களுக்கு உபத்திரம் தான் இருக்குது. 5Gயால நாங்கள் உதவிகளை பெற்றாலும் இதால கூடிய உபத்திரம் தான் இருக்குது என்று இதை எதிர்த்து வாதாட வருபவர்கள் எஸ் சிது சிக்கா அண்ட் கே மகிழவன் அவர்கள் அண்ட் வி ஜீவமதி அவர்கள். உண்மையாக நல்ல ஒரு அணி. 2 அணிகளும் இப்பொழுது அணிவகுத்து நிற்கிறார்கள். பாப்பா களமுனையில் சந்திப்போம். எல்லோரும் களமுனைக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது இந்த அணியில மோத விட்டு நாங்கள் பெறுவர்களை பெற்றுக்கொள்வோம், நன்மையா தீமையா என்று. இப்பொழுது முதலாவதாக இந்த அணியில களமிறங்க வருகிறார் பி சினேகா அவர்கள். இந்த 5G எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது, அது எங்களுக்கு உதவியைத்தான் செய்கிறதொழிய எங்களுக்கு உபத்திரம் இல்லை என்று தனது வாதத்தை இப்பொழுது முன்வைக்க சினேகா அவர்கள் இப்பொழுது வருகிறார் வாதாட்ட மனைக்கு. வாங்க சினேகா. வணக்கம். வாங்கோ. வணக்கம் எல்லாருக்கும். இந்த நேரத்துல வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இந்த தலைமுறைக்குள்ள போலாம். என்னன்னு சொன்னா, இந்த தலைங்கம் இன்றைய கால தலைமுறையினருக்கும் சரி, எல்லாருக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கு, எல்லாமே வாழ போறார்களுக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த தலைங்கம் ஒரு தேவையான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, வேகமான உலகு, யாருமே இந்த உலகத்துல நிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு எல்லாரும் ஓடி 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 உழைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன செய்யறது, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. இளமையா இருக்கக்குள்ள முதுமையா இருக்கிறதுக்காக காசு பணம் எல்லாம் சேர்க்கிறாங்க. முதுமையா இருக்கக்குள்ள இளமைய வாழலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே ஏற்ற 2 பேருக்குமே முக்கியமா தேவைப்படுறது
அதாவது தேவையா இருக்க வேண்டியது வந்து என்னன்னு சொன்னா இந்த 5G தொழில்நுட்பம் தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னா இந்த 5G தொழில்நுட்பம்ன்றது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல. இப்ப அதை நாங்க வந்து நிறைய உதாரணங்களோட பார்க்கலாம். எதுக்குமே காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. எல்லாமே டக் டக் டக்குன்னு நடக்குது. இப்ப நாங்க வந்து ஒரு கோல் எடுக்கிறண்டாலோ இல்லாட்டி ஒரு வேலையை செய்யறண்டாலோ ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து ஸ்லோவா இருக்காருன்னு சொன்னா அவரை நாங்க என்ன செய்வோம், புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்போம் தானே. ஏன் என்னடாப்பா இவங்க ஒரு வேலையும் செய்யறாங்க இல்ல, இவங்களை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நாங்க அலட்டி கொள்வோம் தானே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம ஆக்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம போறதுக்கு காரணமா இருக்கப்படுறதா இந்த 5G. இப்ப 5G வந்து தொழில்நுட்பம் வந்து ஊடுருவிட்டு, ஆனா அந்த 5G தொழில்நுட்பத்தை வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தான் அதிகமாக வந்து கையாளுறாங்க. அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கிற நாடுகளும் அபிவிருத்தி அடைய இருக்கிற நாடுகள்லயும் வந்து அந்த 5G தொழில்நுட்பத்தினுடைய அறிவு மட்டும்தான் இருக்குதே தவிர அவங்க வந்து இன்னும் கையாள தொடங்கும். அப்படி அந்த கையாள தொடங்கின நாடுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்துலயும் சரி அவங்க வந்து முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே போறாங்க. அப்ப அவங்களோட நாட்டுல எல்லாம் வந்து இப்ப நம்மள மாதிரி வருத்தம் நோய் நொடி வந்தா எதுக்குமே வந்து நின்று நிதானமா யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. அதனால அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அதுக்காண்டி தங்களோட குடும்பத்தை பார்க்காம இருப்பாங்களா? இல்லையே, அவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யப்படுது இந்த 5G தான். இதனூடாக இந்த 5G எப்படி இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க யூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா, இப்ப நான் வந்து வீட்டை இருக்கிறேன், என் அம்மா வந்து நான் வேலைக்கு போயிட்டு என் அம்மா வந்து வீட்டை இருக்கிறா, ஆனா நான் வேணா கவனிக்கிறேன். கவனிக்கிறதுக்கு வந்து அவைக்கு ஒரு சர்வன் போட்டு அவ அந்த வேலையை ஒழுங்கா செய்வாவான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவ பொய் சொல்லுவாவா இல்லாட்டி அவ ஏமாத்துவாவா எதுவுமே எனக்கு தெரியாது. அதே இடத்துல நான் இந்த 5G தொழில்நுட்பத்தினூடாக இந்த வீட்டை சுத்தி நான் கேமரா வைக்கிறேன். கேமரா வச்சுட்டு இந்த போன்ல வந்து நான் சொல்றேன், எங்க அம்மா வந்து இப்ப தண்ணி குடிக்க போறா, இந்த டைம் தண்ணி குடிக்கணும், இந்த டைம் வந்து நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்டா என்று சொல்லுவேன். அப்ப ஞாபகப்படுத்திட்டா என்று சொன்னா அது என்ன செய்யணும்னு சொன்னா சரியா நோட் பண்ணு. நோட் பண்ணி கொண்டு எங்க அம்மா சரி இப்ப 5 மணி ஆக போது அம்மா தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். எனக்கு அதை அலர்ட் நான் என்ன செய்வேன், என் அம்மாவுக்கு நான் கோல் எடுத்து சொல்லுவேன். சரி எங்க அம்மாவுக்கு தண்ணி குடிக்க இல்லாத ஒரு நிலையில இருந்தாலுமே நான் ஒரு சர்வெண்ட்டை வச்சிருக்கேன்னு சொல்லி வைப்பேன். அவைக்கு நான் சொல்லுவேன், இப்ப எங்க அம்மா தண்ணி குடிக்கணும், நீங்க இந்த வேலையை அம்மாவுக்கு செஞ்சு வைக்கணும்னு சொல்லி. இதையும் விட 5G தொழில்நுட்பம், இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன 4G தொழில்நுட்பம். 5G தொழில்நுட்பம் என்ன செய்யணும்னு சொன்னா, அம்மா தண்ணி குடிக்கணும்னு சொன்னா அதை நான் ஒரு மெஷினை ஹயர் பண்றேன், இல்லாட்டி மெஷின் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுவும் என்ன செய்யும், எங்களோட அம்மாவுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுக்கும். ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்ற சாட்டுக்கள் எல்லாம் அந்த அந்த இடத்துல இருக்காது. மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிடுங்க அப்படி என்று சொல்லி எங்கள்கிட்ட வந்து என்னது அப்பாலஜைஸ் பண்றதுக்கான ஒரு இடமே அது வந்து தராது. எல்லாத்தையுமே தானா செஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த விவசாய நிலங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்வோம், தண்ணி இல்ல இப்ப என்ன சரி கடவுள் எங்களுக்கு மழையை தருவேன் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம், நம்பி விவசாயம் செய்வோம். ஆனா அது எந்த அளவுக்கு சரி வரும் எங்களுக்கு தெரியாது. இதே நான் 5G தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு ஒரு விவசாயத்தை செய்ய போனோம்னு சொன்னா அது தன்னை சென்சர் மூலம் கால்குலேட் பண்ணும் கடகடண்டு. இந்த டைம் நீங்க விவசாயம் செஞ்சீங்கன்னு சொன்னா வானிலை இப்படி இருக்குது, ஆசியால இந்த மாற்றம் இருக்கு, அதனால வானிலைக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்ல, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல, வெயில் வர்றதுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வாய்ப்புன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டேன். அதை வச்சு கொண்டு அந்த அறிக்கையினூடாக நான் என்ன செய்வேன், ஒரு புதிய புரட்சி, அதாவது என்ன செய்வேன், இந்த புதிய புரட்சியின் உதவியோட நான் விவசாயம் செய்யப்பட எனக்கு அது என்ன, எனக்கு அது பியூரேட்டா தெரியும். இங்க இந்த டைம்ல இவ்வளவுதான் தண்ணி இருக்குது, இவ்வளவு மழை பெய்ய போகுது, மழை இல்லாட்டியும் இந்த தண்ணியை வச்சுக்கொண்டு நான் என்ன செய்யலும் மேலதிகமான தண்ணியை சேமிச்சு வச்சுக்கொண்டு விவசாயம் செய்ய போகுது. இப்படி 5G தொழில்நுட்பத்தை பத்தி அடுக்கி கொண்டே போகலாம். அதுலயும் இந்த நானோ தொழில்நுட்பம் ஒன்று இருக்குதானே, வைத்த வெட்டி கிழிச்சு ஒரு ஆபரேஷன் செய்ய போறோம் சொன்னா இந்த நானோ தொழில்நுட்பம்ன்றது என்ன, ஒரு சின்ன ஒரு எல்லாத்தையும் விட ஒரு மில்லிமீட்டர்லயும் மைனஸ் மில்லிமீட்டரான ஒரு டிவைஸ், அதை வந்து எங்களோட ரத்த நானோ குழாய்களுக்கு ஊடாக விட்டோம்னு சொன்னா அதுவாவே இப்ப என்ன செய்யும், அந்த கொழுப்பெல்லாம் கிளீன் பண்ணி அதுவாவே வெளியே எங்களோட உடம்பை விட்டு வெளியில வந்து. இப்படி நாங்க எங்களோட 5G தொழில்நுட்பம் சொல்ல போனா அதோட நன்மைகள் வந்து எக்கச்சக்கமாவே இருக்கும். நாங்க யோசிக்கிறோம், நாங்க யோசிச்சு அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். போய்கொண்டே இருக்கக்குள்ள நாங்க வந்து ஒரு புதிய ஒரு தசாப்தம், ஒரு புதிய படைப்பாளிகளாக வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்ய போறது என்ன, 5G தொழில்நுட்பம் மட்டும்தான். எதுக்குமே நாங்க வெயிட் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாங்க யோசிக்கிற நேரத்துல கூட எங்களை ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு இன்னொருத்தன் வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. இதுக்கு எல்லாமே வந்து எங்களுக்கும் சரி எங்களோட எதிர்கால சந்ததியருக்கும் சரி உதவியா இருக்க போறது இந்த 5G தொழில்நுட்பம் தான். அதனாலதான் நான் இந்த கருத்தை ஆணித்தரம் அடிச்சு சொல்றேன், 5G தொழில்நுட்பம் என்றது உபத்திரம் இல்ல உதவி சொல்லி உங்கள்ட்ட இருந்து விடைபெறும்.
நன்றி நன்றி நன்றி. நான் அழகாக தன்னுடைய பாணியில அழகாக சொன்னார். உண்மையாக தொடர்புகளை ஏற்படுத்துகிறது, உறவுகளோட தொடர்புகளை ஏற்படுத்துகிறது, உறவுகளை கவனிப்பது, கண்காணிப்பது எல்லாம் இந்த 5G தொழில்நுட்பம் மூலம் அருமையாக உதவி செய்கிறது. அதாவது உதவி செய்கிறது என்று அழகாக சொல்லிட்டு போறேன். உண்மையாக இந்த காலத்துல எதென்றாலும் ஃபாஸ்டா இருக்கிறதான் எல்லோரும் விரும்புவார்கள். என்ன பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டை இப்ப உணவுல பாத்தீங்கன்னாலும் எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட்டை கூட விரும்புறது மாதிரி இப்ப தொழில்நுட்பத்திலேயும் எல்லாரும் எது ஃபாஸ்டாக இருக்கிறதோ அதைத்தான் விரும்பி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக அழகாக இந்த 5G தொழில்நுட்பம் எவ்வளவு ஃபாஸ்டாக எங்களை மற்ற ஆக்களோட தொடர்பு படுத்துக்குது. இந்த டெலிஃபோன் துறையில், அதாவது மொபைல் துறையில இது ஒரு பாரிய முன்னேற்றம். அதாவது அடுத்த படிக்கல்ல தொட்டு விட்டோம் என்று என்று சொல்ற அளவுக்கு, அதாவது என்னென்றால் முந்தி இதெல்லாம் ஒரு கனவா இருந்ததெல்லாம் இப்போ நினைவாகிவிட்டது. இந்த 5G தொழில்நுட்பம் உண்மையாக எங்க எவர் இருந்தாலும் நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு மைக்ரோ செகண்ட்ல நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு உதவிதான் அன்று ஆடித்தனமாகவும் எங்களுக்கு அறிந்து சொல்லிவிட்டு செல்கிறார் சினேகா அவர்கள். அடுத்ததாக இல்லை இல்லை இல்லை, இதனால எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கும் எங்களுக்கு உபத்திரம் இருக்குது. அதாவது எங்களை பறவைகள் இனம் விலங்குகளுக்கும் இதால எங்களுக்கு உபத்திரம் தான். அதுக்கு இந்த தொழில்நுட்பம் காரணமாக அப்படி சரியான உபத்திரங்கள் இருக்குன்றது மனதில் நினைத்து கொண்டு இதுக்கு எதிராக இப்பொழுது களமுறங்க வருகிறா உபத்திரம் என்ற அணிக்காக சிதுசிகா அவர்கள். வாங்க சிதுசிகா. சிதுசிகா இல்லை என்று நினைக்கிறேன். ஓகே, பாத்தீங்களா, உபத்திரம் தான் கொடுக்குது உள்ளக்கு. வந்துட்டா வந்து சிதுசிகா வந்துட்டாவா? கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குது, அதனால கவரேஜ் இஷ்யூ ஒரு சிமுக்கு ஒரு நெட்வொர்க் ஆயிட்டு இருக்கு. வராமலே தன்னுடைய அணிக்கு வளர்ச்சி செல்றா. இது 5G தனக்கு உபத்திரம் தான் கொடுக்குது என்று வராமலே வேலை செய்து சென்றிருக்கிறா உள்ளது. சரி, இப்போ பார்ப்போம். அதே அணியில இப்பொழுது கே மயிலான் அவர்கள் வாதாட பாருங்களேன். இந்த 5G இந்த உதாரணத்தை பாருங்களேன். நாங்க என்னென்னமோ கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்டா போகணும், ஒரு இடத்துக்கு ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்டா வளரணும் என்று என்னென்னமோ கழிச்சு கொண்டிருக்கீங்க. பாருங்க, நாங்க சும்மா ஒரு பட்டிமன்றத்திலேயே தங்கச்சியால இணைஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்துட்டு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதை வந்துட்டு உதவி என்று சொல்லி பேசுறாங்க. நாங்க இது பாருங்க, ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷன்லயே இது வந்துட்டு எங்கட காலை வாருதே. அப்போ இது வந்துட்டு எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நாம் வந்துட்டு கொஞ்சம் ஆழமாவே பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய பேர் சொல்றாங்க எல்லா இடத்துக்கும் ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்ட் ஃபுட் வேணும்னு சொல்லி. கவனம், டெத்தும் ஃபாஸ்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே ஃபாஸ்டா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். எனக்கு வந்து விளங்க இல்லை. அதாவது எப்பயுமே வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நிம்மதியான நாள் என்று சொன்னா என்னது? சனி ஞாயிறு. 5 நாளும் நாங்க என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டேதான் இருப்போம். அப்படி 7 நாளும் ஓடிக்கொண்டே இருந்தா எங்களுக்கு பிடிக்குமா? இல்ல. எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோ மார்னிங் என்று சொல்லுவாங்க. உலகத்திலேயே வந்துட்டு அந்த லக்ஸரியான லைஃப் வந்தாலே வந்துட்டு ஸ்லோ மார்னிங் என்று தான் சொல்லுவாங்க. ஒரு சனிக்கிழமை வந்துட்டு எந்த வேலையுமே இல்லாம இருக்கிறது. அதையே நாங்க வந்துட்டு எதிர்க்கிறோம்னு தெரியல. ஓகே, இந்த 5G தொழில்நுட்பத்தை பத்தி நாங்க வந்துட்டு ஊடுருவி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆரம்ப காலத்துல இந்த மன்னர் காலத்திலேயே வந்துட்டு இருந்தது. அவர் வந்துட்டு ஒரு செய்திய ஆக்களுக்கு சொல்லணும்னு சொன்னா ஒரு இடத்துல பெரிய அளவுல தீ மூட்டி அதன் மூலம் அந்த வெளிச்சம் மூலமா ஆக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது கூட அப்படித்தான். அந்த 5Gன்றது வந்துட்டு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள். அதாவது ரொம்பவே வந்துட்டு ஸ்பீடாகவும், ஆக்கள் சொன்னது சரிதான், ரொம்பவே ஸ்பீடாகவும் ரொம்பவே துல்லியமாகவும் வந்துட்டு செய்திகளை பரப்புறதுக்காகத்தான் இது வந்துட்டு முதல்ல 1G என்று கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஃபோன் டு ஃபோன், அந்த பெரிய அந்த மொபைல் ஒன்று, எங்களோட ஃபோன் ஒன்று இருக்கும், அதுதான் வந்துட்டு 1G. அதுக்கு பிறகு 2G டெக்ஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு 3Gல தான் இன்டர்நெட் என்று ஒன்று உருவானது. அதுக்கு பிறகு 4Gயே காணும் அப்படின்னு இருக்கும்போது 5G வரைக்கும் இவங்க வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. சொல்ல போனா இது வந்துட்டு உபத்திரவம் தான் தரும்னு நான் அணித்தரமா சொல்லுவேன். ஏன்னு சொன்னேன்,
ஒண்ணுமில்லை, இந்த 4G நெட்வொர்க் அப்படின்றது வந்துட்டு எப்படியுமே இந்த ஃபோன் தான் எப்படியும் பெரும்பாலும் இந்த நெட்வொர்க் மூலியமா யூஸ் ஆகும். ஸோ இந்த 4G நெட்வொர்க் யூஸ் பண்றதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் இருந்தாலே காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 5G நெட்வொர்க் வந்துட்டு ரொம்பவே ஸ்பீடா இருக்கணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்று சொன்னா இந்த நிலங்களை எவ்வளவு நிலங்களை அழிக்க வேண்டியதா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு காடு, எவ்வளவு மரங்களை, அந்த இயற்கை வளங்களை அழிச்சு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ஒரு டவர் வைக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க. இதன் மூலியமா இந்த ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி, சொல்ல போனா இது வந்துட்டு சமீப காலத்துல ஒரு திரைப்படத்துல கூட இதை பத்தி நல்ல அருமையா சொல்லி இருந்தாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ரேட் வந்துட்டு அந்த ஒரு நிறுவனம் வந்துட்டு தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் அந்த நெட்வொர்க் தங்கச்சி ஸ்னேகா சொன்ன மாதிரி ஸ்பீட் அதிகமா இருக்கணும்ன்றதுக்காகவே வந்துட்டு ஸ்பீட் அதிகரிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்களாம். இதனால அங்க இருக்கக்கூடிய எந்த பறவையினமே வந்துட்டு சரியா அதுகளால வேலை செய்ய முடியாது. நாளடைவுல அதெல்லாமே வந்துட்டு அழிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னா இந்த பழங்கள், மரங்களை அரிக்கிற பூச்சி வகைகளை சாப்பிடுற பறவைகள் அழிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அந்த பூச்சிகள் என்ன செய்யும்? விவசாய நிலத்துல ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய பயிர்களைத்தான் அழிக்கும். இது கடைசியில மனுஷங்களை தான் வந்து தாக்கும். ஏன் ஒன்றுமில்லை, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்றது வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் என்று சொல்லுவாங்க. நாங்க வந்துட்டு இப்போ சாப்பாடை நாங்க ஹீட் பண்ணி சாப்பிட்றேன்னு சொன்னா அந்த மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணி சாப்பிடுவோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டை வந்துட்டு இந்த ரேடியேஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு ராத்திரி தூங்கும்போது இந்த போனை தலைக்கு பக்கத்துல வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா நாங்க வந்துட்டு இப்ப போன் பண்ணும்போது அந்த போன்ல இருந்து வர அந்த அலை கதிர்கள் தான் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா போகுது அப்படின்றது இந்த 5G டெக்னாலஜி. அதை வந்துட்டு நாங்க எங்களோட தலைமாட்டுக்கு பக்கத்துல வச்சு படுத்தோம்னு சொன்னா எங்களோட மூளையே வந்துட்டு பழுதாயிரும். எங்களோட உடல் உறுப்புகள் வந்துட்டு செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ எங்களோட மனுஷரே வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஃபாஸ்ட்டை வச்சுட்டு நாங்க என்ன செய்யறது? இந்த ஸ்பீடான நெட்வொர்க்கை வச்சுட்டு எங்களுக்கு அது எப்படி உதவி என்று சொல்ல முடியும்? அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு உபத்திரவம் தான். சரி, போன் வச்சிருக்கிறோம். நாங்க வந்துட்டு ஆரம்பத்துல என்ன போன் கதைக்கிறதுக்காக தான் நாங்க பாவிச்சு கொண்டிருந்தோம். அந்த போனை வச்சுட்டு இப்ப யார் கதைக்கிறாங்க? இந்த வெக்கேஷன் சொல்லிட்டு ஆட்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு சும்மா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 4-5 பேர் சேர்ந்து குடும்பமா வந்துட்டு ஒரு இடத்த போய் வெக்கேஷன் கொண்டாடுவோம்னு சொல்லி போறாங்க. அங்கேயும் போயிட்டு போனைத்தான் நோண்டி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நகைச்சுவையா அந்த வீடியோல வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உபத்திரவமா தான் இருக்கும். அண்ட் இதனால வந்துட்டு இப்ப வந்துட்டு வளர்ந்த நாடுகள்ல தான் வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்துட்டு அதிகமா நாங்க வந்துட்டு யூஸ் பண்றோம் அப்படி என்று வந்துட்டு சொன்னாங்க. பட் இது வந்துட்டு ஜப்பான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி ரேட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மனிதர்களுக்கே ஆபத்து, பறவை இனங்களுக்கும் விலங்குகளுக்கும் இது ஆபத்து. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு பெரிய செலவு. ஸோ இது வந்துட்டு அந்த தானாவே இயங்குற அந்த கருவிகளை வந்துட்டு தானாவே இயங்குறதுக்கு இந்த 5G தொழில்நுட்பம் ஊன்றுகோலாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெரிய செலவாயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது செலவு விடுங்க, இது மனுஷருக்கே ஆபத்தா இருக்கும்போது இது எப்படி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க? ஸோ கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், இந்த 5G தொழில்நுட்பத்தால வந்துட்டு மனிதர்களுக்கு உபத்திரவம் தான். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யுதுன்றதுனால பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ராவா கேம் தான் விளையாடுவாங்க. அதன் மூலியமா அவங்க எப்படி ஒரு படிப்புல அவங்களோட சிந்தனை போகும், எப்படி அவங்க வந்துட்டு நல்லா படிப்பாங்க. சும்மாவே வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த டெக்னாலஜியை வந்து நாங்க கொடுக்க கூடாதுன்றதான் நாங்க எப்பயுமே நாங்க சொல்லுவோம். பிறந்து ஒரு 4-5 வயசு வரைக்கும் வந்துட்டு பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த டெக்னாலஜியை போக விடாதேங்கோ, ஒரு கட்டம் வயசு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 5G தொழில்நுட்பம் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிள்ளைகள் அதிகமா அதை யூஸ் பண்ணி கடைசியில மூளைதான் மழுங்கி போற பிரச்சனைகள் வரும். அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பம் அப்படின்றது வந்துட்டு அந்த சுவிட்சை போட்டா வேலை செய்யற ஃபேன் மாதிரி மனிதர்கள் கையில இருக்கிற வரைக்கும் தான் இது வந்துட்டு எங்களுக்கு உதவியாக இருக்கும். உதவி இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்ப அந்த தொழில்நுட்பம் நம்மையே ஆக்கிரமிக்கிறதோ, அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்லுவாங்க,
இந்த மனித இனத்தை விட ஒரு இன்டெலிஜென்டான ஒரு சக்தி கையில இந்த உலகம் போயிட்டுதுன்னு சொன்னா அந்த உலகத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த தொழில்நுட்பம் என்பது நமக்கு தேவைதான், ஆனா அது அளவுக்கு அதிகமா போனால் அமிர்தம் நஞ்சு. அந்த மாதிரி இந்த 5G தொழில்நுட்பம் என்றது எங்களுக்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய தீங்காக அமையும். இது மிகப்பெரிய உபத்திரவம் தான் என கூறி என் தரப்புவாதத்தை இப்பொழுது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அழகாக சொன்னீங்கள். உண்மையாக மயிலானவர்கள் அழகாக சொன்னார். உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் பினான்சியல் ரீதியாக பணம் ரொம்ப தேவைப்படும். இதால் பணம் ரொம்ப தேவைப்படும் என்றால் அது வருமானம் குறைந்த நாடுகளுக்கு இது ஒரு சரியான ஒரு உபத்திரமான ஒரு வேலையாகத்தான் இருக்கும். அதோட என்னென்னா இந்த ஃப்ரெண்ட்ஸிக், அதாவது இந்த கலை, இந்த வீச்சுகள், அதாவது அந்த கதிர்வீச்சுகள் மூலம் உண்மையாக பறவைகள் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதால மனித குலத்துக்கு உண்மையாக உபத்திரவமாகத்தான் இருக்குது என்று அழகாக சொன்னார். உண்மையாக பார்த்தீங்களா, நான் தெரியும் உண்மையாக போன், அதாவது போனை பற்றி சொன்னார். உண்மையாக போன் கதைப்பதற்காகத்தான் இந்த தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது ஒருவரோடு ஒருவர் உறவாடுவதற்காக இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த உறவாடலே இந்த 5G 4G வந்து கெடுக்குது என்ற மாதிரி இருக்கு. சிலாக்கள் அதில் யூடியூப் இன்டர்நெட் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழைப்பு வருகிற நேரத்தில் கூட அந்த அழைப்புகளை அவர்கள் எடுக்க மாட்டார். அதனால பெரிய பாதிப்புகள் உருவாகும். நீங்க புராண கதையில பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையாக அரிச்சுனன் போர்க்களத்தில் நிற்கிறான். அபிமன்யு போர்க்களத்துக்குள்ள அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு செல்லுகிறான். ஆனா அபிமன்யுக்கு அர்ஜுனன் சொல்லிவிடுறான், நீ அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு நீ உள்ளுக்கு போகும் பொழுது உன்னால திரும்பி பெற முடியாமல் இருந்தால் நீ எனக்கு மணியம் செய்ய ஒழுப்பண்ணு. ஆனா அந்த வியூகத்தை உடைத்து கொண்டு போறதுதான் அந்த அபிமன்யுக்கு தெரியும். ஆனா அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு போய் உள்ளுக்கு யுத்தத்துக்குள்ள அந்த அபிமன்யு நிற்கும் பொழுது அங்கே அவனால திரும்பி வர முடியாம போகிறது. அப்படி அந்த மணியை அடிக்கிறார். டெலிஃபோன் மணி மாதிரி. இப்ப நாங்க டெலிஃபோன் எங்களுக்கு ஒரு உதவி என்ற அப்பா அம்மாக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கிற மாதிரி அவன் அங்க இருந்து அந்த மணி அடிக்க அந்த சத்தம் அர்ஜுனனுக்கு கேட்க விடுகிறது. ஏன்னா அர்ஜுனன் நிற்கும் இடம் மகா தூரத்தில் நிற்கிறபடியால் கேட்க விடுகிறது. அதெல்லாம் அந்த சில சமயங்களில் சிலாக்கள் இந்த போன் எடுக்காம இருக்கும் பொழுதும் சில ஆபத்துகளும் நேரிடும் சந்தர்ப்பங்களும் வரும். அதனால இந்த 5G தொழில்நுட்பம் வந்து சிலர் இன்டர்நெட்டுக்குள்ளேயே கொண்டு போய் மூழ்கி விடுகிறதுனால சில உண்மையான அழைப்புகளை கூட எடுக்காம விடுகிறார்கள் என்றதை அழகாக மயிலானவர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார். அப்படியாண்டி இல்லை, அழைப்பு எடுக்காவிட்டாலும் நாங்கள் இந்த 5G தொழில்நுட்பத்தை எங்களுக்கு உதவிதான் செய்கிறது என்று இப்பொழுது அதுக்காக செல்வராசா அண்ணா அவர்கள் வரவணும் அவர் இல்லாதபடியினால் இப்பொழுது கணேசினி அவர்கள் களத்தில் குறிக்கிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பாக 5வது தலைமுறை என்று அழைக்கப்படுகின்ற 5G தொழில்நுட்பத்தை எடுத்துக்கின்றோம். அதில் உதவி என்ற அணிக்காக என்னுடைய கருத்துக்களை கொண்டிருக்கின்றேன். இது கம்பி இல்லா தொலைத்தொடர்பு என்று சொல்லுவார்கள். அதில் 1970ஆம் ஆண்டு 1G தொடங்கப்பட்டது. அன்றிலிருந்து காலங்காலமாக எங்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற அடுத்த தலைமுறை என்பது போல இந்த தொலைத்தொடர்புகளும் தங்களை பரிணமித்துக் கொண்டே வருகின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் 5வது தலைமுறையை எட்டியிருக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயமே. அதனால்தான் இதை உதவி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நாங்கள் 4G தொழில்நுட்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 4G தொழில்நுட்பம் எங்களுக்கு தருகின்ற பலன்களில் 20 மடங்கு தகவல் பரிமாற்றத்தை அதிகமாக துரிதமாக செய்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த 5G எங்களுக்கு வழி சமைத்திருக்கின்றது. உண்மையில தொடர்பாடல் ஒரு மனிதர்களும் நாங்கள் வெறுமனே அவ்வாறு வீட்டிலே தொடர்பாடல் இல்லாமல் இருப்போமாக இருந்தால் அவ்வளவு உலகமே அழிந்திரும் என்றுதான் சொல்ல போகணும். தொடர்பாடல்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்றதை நான் தான் சொல்லி தெரிய வேணும் என்ற ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய தாற்பயங்கள் தெரியும். அப்ப பண்டைய காலத்துல பறவைகள் மூலம் தூது அனுப்பினவர்கள். அதன் பிறகு தந்தி, நாங்கள் சின்ன காலத்துல இருக்க தந்தி அனுப்புறன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறந்து விட்டது தந்தி அனுப்பினால்
அதை தந்தி வந்து சேர்றதுக்கு எல்லாம் குழந்தைக்கு 1 மாதம் ஆகிவிடும். அவ்வளவு தூரமாக இருந்த தொடர்பு விஷயங்கள் வந்து இன்றைக்கு ஒரு சக்கரம் தேவையில்லாத அளவுக்கு வந்துட்டுது. அப்படி அன்றைக்கு நாங்க இவ்வாறான ஒரு உதவி எங்களுக்கு கிடைக்குதுன்னா நாங்க இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்குன்னா நாங்கள் உதவி என்று தானே சொல்ல இவ்வாறு உதவுறோம் என்று சொல்லிக் கொள்வது நிச்சயமாக அது உதவியே. மயிலவன் அலட்டி கொண்டிருந்த 7 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்று. ஏனையா 7 நாள் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீங்க அதைத்தானே சொல்லிட்டு இந்த போஜியிலும் பார்க்க 20 மடங்கு துரிதமாக செயற்படுகின்றது. நீங்கள் 5 நாள் செய்து விட்டு 2 நாளும் அப்படி ஃபுல்லா லீவ் எடுங்கோ, ஓடாதுங்க 7 நாளும். அதுக்குத்தான் இதுவாறான சாதனங்களும் வசதிகளும் வந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் உங்களை படைத்தால் இந்த படைத்த மனிதன் எத்தனையோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார். அனுபவித்தீங்க, இருக்கிற காலத்துல அனுபவிக்க முடியும். எத்தனையோ பிரச்சனையா இன்னும் ஒன்றெல்லாம் சமூகத்துல பிரச்சனையாம் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போனோம். உண்மையா ஒரு குழந்தை பேருன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். மறு ஜென்மம் வேற ஒரு பெண்ணை அந்த குழந்தை பேருக்கு அனுப்பி வெளியில பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள், திக்கென்று இருக்க மாட்டோம் மனங்கள். அந்த போன உயிர் திரும்பி வருமா, ஒரு உயிர் தான் வருமா, 2 உயிர் வருமா என்று சொல்லி எதிர்பார்க்கிற அந்த தருணங்கள் அது. அவ்வாறான ஒரு பயமான காரியங்கள் கூட இன்றும் சாதாரணமாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் என்ன பயந்து ஒதுங்கி விட்டீர்கள் இல்லை, இயற்கையில எது நடக்கணும் அதுவும் இல்லாம ஏதோ பய பார்த்த மாதிரி ஏனப்பா இந்த 5G என்று பயந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இது மருத்துவ உலகத்துல பாருங்க, நாங்க இருந்தாலும் முதல்ல என்ன செய்வோம், இப்ப சாதாரணமா சொல்லிக்கே கடவுள் ஒரு டாக்டர்ன்னு சொன்னா கடவுளுக்கு அடுத்தது டாக்டர் தான், அவரை தான் நம்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க. கடவுளை கைவிட்டுனாலும் டாக்டர் அங்க எதிர்பார்ப்பா விட்டு வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வரப்போகுது, இந்த நோயை சுகமாக்கலாம், அவர் காப்பாற்றி விடுவாராண்டு. அவ்வாறான மருத்துவர்களுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் அது இவ்வளவு துணை புரிகின்றன. நாங்கள் அப்ப இது ஒரு வரப்பிரசாதம் தானே எங்களுக்கு, ஏன் இதை எதிர்த்து கொண்டு நிற்கிறோம், வரவேற்போம். இப்ப பிறந்த நாங்கள் எல்லாம் அப்படியே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டே இருக்க போறோம் இல்லை, இது ஒரு பயணம், ஒரு பஸ் பயணம். நாங்க பஸ்ல ஏறிட்டோம், இந்த பஸ் காலம் முடிந்த வரைக்கும் பஸ்ஸுக்கு இருக்க போறோம்னா நடக்கிற காரியமா? அடுத்த பையன் ஏறணும், எங்க இடம் இருக்கணும், அங்க இருக்க வேணும். அப்ப பஸ்ஸுக்கு மங்களுக்கு தொடர்பு அப்படி அதுக்குள்ள இருக்க போன்னு நாங்க காலம் கூட கண்டுபிடிச்சு கொண்டு நிக்கலாது. இது ஒரு சாதாரண பயணம் உண்டு, அதுல வேற நல்ல விஷயங்களை அனுபவிச்சு கொண்டே போயிடுவாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அழிவழிவுன்னு சொல்லி, இப்ப டைனோசர் காலங்கள்ல இருந்து எல்லா விலங்குகளும் விலங்கினங்கள் இருந்தன, அழிந்தன. டக்குன்னு வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த உயிரினங்கள் வாழ முடியுமோ, தங்களை பலப்படுத்திக் கொண்டு இருக்க முடியுமோ, நிச்சயமாக அவ பிழைத்துக் கொள்ளும். மற்றது நாங்கள் இன்றைக்கு ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் என்ற மாதிரி, பூ தலை என்ற மாதிரி ஒரு தீமைகள் இருக்கா, அது நன்மைகள் இருக்கிற. நாங்கள் நன்மைகள் பார்த்து கொண்டு போவோமே. இப்ப இன்றைக்கு இருக்கிற நாங்கள் நாளைக்கு இருக்கிறோமோ தெரியல. தீமை என்று இல்லாமல் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு போகலாம் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இது எங்களுக்கு நன்மை தானே பாய்க்கின்றது. விவசாயம், நாங்கள் இவ்வளவு காலமாக விவசாயத்தையும் உணவுகளையும் நம்பி இருக்கின்ற ஒரு உயிரினம். விவசாயத்துல வந்து வானிலை என்ற தன்மைகளை வந்து மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த 5G தொழில்நுட்பம் எங்களுக்கு வழி சமைக்கின்றது. ஆகவே இது நல்ல ஒரு விஷயம் தானே. நாங்கள் பூச்சிகள் அழிந்து விடுமா, மங்கள உற்பத்திகள் நடக்காது, நாங்கள் உணவு உற்பத்தி இல்லை என்றால் மனித இனமே அழிந்துடும் என்று சொல்லி ஒரு கருத்து கேட்காத மயிலவன் அழகா சொல்லியிருந்தார். இருந்த போதிலும் இன்றைக்கு நாங்கள் நிலம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் எத்தனையோ விதமான உணவுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறதும் தெரியும் எல்லாருக்கும். இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகைகளை வந்து எத்தனையோ விதமான உணவுகள் அங்கே கொண்டு செல்கின்றார்கள். இந்த மண்ணில் விளையாத மாதிரி சில மூல பாசீன தாவரங்களை நாங்கள் ஒரு வில்லைகள் போல பயன்படுத்தி கொண்டு, அது பெரிய செலவும் இல்லை, மிக உற்றமான செலவை எடுத்துக்கொண்டு எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் சாதிச்சு கொண்டு போறோம். அப்ப ஒன்று இல்லாட்டா அதுக்கு இன்னொரு 10 இடங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கின்ற பூமியில. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் என்றால், இப்ப சாதாரணமாக தந்தையார் சொல்வார், நாங்கள் குடிக்கின்ற தேநீரிலே ஒரு இலையான் விழுந்து விட்டாலும் அது ஒரு இறக்கை தான் அது ஊண்டி கொண்டு விழுமா, அது அதுல நச்சுத்தன்மையோ அல்லது கிருமிகள் இருந்தால் அதோடைய அடுத்த சிறகுல வந்து அதுக்குரிய மருந்தும் இருக்குமா என்று சொல்லி. அப்ப ஒரு இடத்திலேயே நன்மையும் தீமையும் இருக்குது. அப்ப நாங்க அதையே பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இன்னைக்கு நாங்க ஒரு அப்ளிகேஷன்களை போடுவோம், அல்லது ஒரு ரிசர்ச் வரைக்கும் அந்த ரிசர்ச் நாங்க முன்னுக்கு அடிச்சு பிடிச்சு பாப்பம் என்று விளக்கிட்டால் அப்பதான் அவ்வளவு பிஸியா இருக்கும். பார்க்கல யூசர் பிசி கண்டு கொண்டே வரும். ஏனென்றால் அவ்வளவு தொழில்நுட்பம் காணாம இருக்கு. ஆனா இப்படி ஒரு தொழில்நுட்பம் வரைக்கல எங்களுக்கு ஈஸியா ஒரு சந்தோஷம் பெறுது. என்ன ஈஸியா செய்யலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போன் எடுத்துக்கொண்டு இப்ப 1G தொழில்நுட்பம் இப்ப யூஸ் பண்ணுங்க. நீங்க
ஹலோ ஹலோ ஹலோன்னு ஒரு மனத்தியால ஹலோன்றதுக்கும் டக்குனு 1 செகண்டுக்கு ஹலோன்னு சொல்லி அலுவல முடிச்சுட்டு போய் உங்களுக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படுகின்றது நிச்சயமாக இருக்குது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆகவே நான் இதை வரவேற்கிறேன். ஆகவே தான் இந்த 5G தொழில்நுட்பம் நிச்சயமாக எங்களுக்கு உதவி என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரிடம் இந்த உரை வரவேற்கிறேன். நன்றி 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 நன்றி. அழகாக சொன்னார். நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்காமல் நன்மையும் தீமையும் இருக்கும். நன்மை தான் கூட இருக்குது. எங்களுக்கு இது உதவி கூட செய்யுது. அதாவது உண்மையாக பஞ்சபூதங்களை மாதிரி எங்களுக்கு அதில் பார்க்க மேலாக ஒரு ஸ்பீட்டான ஒரு வழியில இது எங்களை வளப்படுத்துது. அதாவது எங்களுக்கு உதவி செய்து எங்களை மனிதர்களாக அடுத்த கட்டத்துக்கு எங்களை கூட்டி செல்லுது என்று அழகாக எங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறார். இல்லை இது எங்களுக்கு உபத்திரம்தான் செய்யுது. உபத்திரம் இதனால் எங்களுக்கு எங்கள் மனித இனத்துக்கே எங்களுக்கு உபத்திரவமாகத்தான் இருக்குது என்று இப்பொழுது சிறுசிகா அவர்கள் தனது அணிக்காக இப்பொழுது வழிசெய்கிறார். வாங்கோ சிறுசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பானது 5G தொழில்நுட்பம் உபத்திரம் ஆகும் என்பதாகும். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5G தொழில்நுட்பம் ஒரு உபத்திரமான செயலாகத்தான் கருத்துல கொள்ளப்படுகின்றது. ஆனா இதை பல பேர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரியவில்லை. அவங்களுக்கு ஒழுங்கா அந்த 5G தொழில்நுட்பத்தின் தீமைகள் சார்ந்த பக்கத்தை அவங்க ஒழுங்காக பார்க்கலையோ என்னமோ தெரியல. ஆனா 5G தொழில்நுட்பத்தால பாரிய அழிவு இந்த உலகம் சந்திக்க போகுது. அது நேரடியாக மக்களுக்கு தெரியவில்லை. மறைமுகமாக ஒரு தொழிற்பாடு நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இப்ப நாங்க உதாரணத்துக்கு இப்ப சொன்னோம்டா, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சாலும் அது கொஞ்சமாகத்தான் அந்த உடம்பு களங்களுக்குள்ள இறங்கி எங்களுக்கு தீமையை கொண்டு வரும். அது நேரடியாக எங்களுக்கு விளைவை ஏற்படுத்தாது. அதே மாதிரிதான் இந்த 5G தொழில்நுட்பம். இப்ப சொல்றாங்க இந்த 5G தொழில்நுட்பம் விரிவடைஞ்சிருக்காம். இதால பல நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்றாங்களாம் என்று சொல்றாங்க. இந்த 5G தொழில்நுட்பத்தின் ஒரு விளைவாக வாகன தயாரிப்பு செய்ய போறாங்களாம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக இயங்குகின்ற ஒரு வாகனம். அப்ப இந்த கார் தொழில்நுட்பம் செய்யறாங்கன்னு வைங்க. இந்த 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யறாங்க. இது அமோக வரவேற்பாக எங்கட மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. நெட்வொர்க் பிரச்சனையா? தொழில்நுட்பம் மீண்டும் உபத்திரவம் உண்மையாகவே. ஓகே, நன்றி. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் தொழில்நுட்பம் சீரழிந்தவுடன் தொடர்பு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இதே அணிக்காக இப்பொழுது ஜீவமதி அவர்கள் இந்த வாதாட்டத்தை தொடர்ந்தார்கள். தித்திக்கும் தமிழை போட்டி அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு சிசிகா அவர்கள் வந்து விட்டார்கள். தரங்கள் தான். ஓகே, நான் தொடரவா அல்லது? ஓகே, தொடருங்க ஜீவமதி அவர்கள் தொடருங்க. தித்திக்கும் தமிழை போட்டி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது நல்லாகவே அமைந்தது என்றுதான் கூறிக்கொண்டு, இந்த 5G தொழில்நுட்பம் என்பது எமக்கு உபத்திரமே. அதாவது இன்று ஒரு மணித்தியாலத்தில் நாங்கள் இந்த பட்டிமன்ற அதாவது இந்த கருத்தரங்கத்தை வைப்பதற்காக வந்திருக்கின்றோம். அதிலேயே எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள இந்த ஜூம் மீட்டிங்கிலேயே எங்களால் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்றே பார்த்திருக்கின்றோம். இப்பவே எனக்கு விளங்குகிறது, எங்கள் பக்கம்தான் இந்த தீர்ப்பு அமையும் என்பது உண்மையாகவே உறுதியாகி கொண்டு போறதாகத்தான் நினைக்கின்றேன். என்றாலும் எனது கருத்தையும் சுருக்கமாக கூறிக்கொண்டு, இப்ப நீங்க நினைக்கலாம் 5G இப்ப எல்லாட்ட கையிலேயும் ஒரு 5G பாவிக்கிற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டா தான் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு கஜெட்ஸ் வச்சிருப்பினோம். ஏதோ ஒன்று வச்சுக்கொண்டு ஒரு தனிமையில இருந்து அதுலதான் மக்களோடு மக்கள் உரையாடுவதை விட கூடுதலாக தங்களுடைய கஜெட்ஸோடையே இருக்கணும். அப்ப என்ன நடக்கும்? எண்ட் ஆஃப் த டேல உண்மையாவே ஒரு தனிமையாக்கப்பட்டு ஒரு மன அழுத்தத்திலேயே தான் அடுத்த சந்ததி வரப்போகுது என்ற ஒரு பயமும் எங்களிடம்
இருக்கின்றது. நிறையவே சினேகா அவர்களும் சொன்னார் டக்கு டக்குன்னு அறியலாம் என்று சொல்லி. எங்க இப்ப டக்கு டக்குன்னு செய்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். டக்கு டக்குன்னு நின்றுச்சுது உங்களோட இது, உங்களால அதை கண்டினியூ பண்ணவே, அதாவது தொடரவே முடியாத அளவுக்கு தான் இன்று நீங்க பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை சோம்பேறி ஆகுது. நீங்க நீங்க நினைக்கிறீங்கல்ல, சினேகா அவர்கள் சொல்லும் போது சொன்னார் நினைவாற்றல என்ன அம்மாவுக்கு தண்ணி வேணும்னு சொன்னா அது சொல்லிவிட்டா அது கொடுக்குதாமன்னு சொல்லி, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நினைவு, ஒரு அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குற அளவு கூட நினைவை நீங்க மறந்தா வாழ போறீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க அடுத்த சமுதாயத்துல வாழ போறீங்கன்னா தெரியல. எப்படி அதை கட்டி அமைக்க போறீங்க என்பது எனக்கு உண்மையாகவே தெரியும். ஒரு தண்ணி குடிக்கிறத கூட உங்களால் மறந்து கொள்ற அளவுக்கு தான் உங்களை நினைவாற்றல் இருக்க போறதுன்னு சொல்லுங்க. ஒரு புதிய புதிய படைப்பாளிகளை நீங்க ஜடமாக்கி, நீங்க வேற புதிய புதிய படைப்பாளரை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க ஜடமாகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியாம நீங்க போய்கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லுவேன். நீங்க நினைக்காங்க நாங்கள் இண்டிபெண்டா 5G வந்துட்டோம்னா அதுக்கே மின்சாரம் தேவை. அந்த மின்சாரம் சரியில்லாட்டா உங்களால ஒன்றுமே செய்யலையே. நீங்க இன்னொன்று இல்ல, டிபெண்ட் பண்ணி தான் உங்களை நிரூபிச்சு கொண்டு போறீங்க. நீங்க தனியாக இயங்குறீங்கன்னா பரவாயில்லை. மின்சாரம் இல்லாவிட்டா எதுவுமே இல்லாத ஒரு நிலைப்பாடுதான் இந்த 5Gக்கு வரும். கணேசிங்க அவர்கள் சொன்னார்கள் மருத்துவத்தில் நீங்க சொல்லலாம் உண்மையாகவே எவ்வளவு சிகிச்சைகள் எல்லாம் நடைபெறுகிறதுன்னு சொல்லி. இப்பதான் நான் சொல்றேன், மின்சாரம் இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் அந்த டைம்ல உங்களுக்கு வேலை செய்யணும். நீங்க தொழில்நுட்பத்தை நம்பித்தான் நீங்க சிகிச்சைக்கு போறீங்க. அப்ப நீங்க போகும்பொழுது இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அந்த நோயாளியின் நிலை என்ன ஆகும்? அதைத்தான் நான் கேட்கின்றேன். அந்த நிலைமை என்ன ஆகும்? அந்த நோயாளியை நீங்க பழி கொடுத்து விட்டு இருப்பீர்கள். அப்ப நீங்க அதை சார்ந்துதான் வாழுங்க. இந்த 5G நீங்க மெட்டதை சார்ந்து வாழக்கூடியதா இருக்கு. நீங்க உங்களோட பாடல செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். மற்றது 5G இப்ப நீங்க இந்த ஒவ்வொரு காலம் இருக்கும்போது ஒவ்வொரு புதிய புதிய சாதனங்களை உருவாக்கி கொண்டு வரைக்கல. இது எல்லாத்தையும் நீங்க எங்க ரீசைக்கிள் பண்றீங்க? சரியான இடத்துல ரீசைக்கிள். ஒரு காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகம் பூமி ரீசைக்கிள் இல்லாமல் மாசடைய போகிறேன்னு நினைச்சு பார்த்தீங்களா? இல்லவே இல்லை. மற்றது கணேசன் அவர்கள் சொன்னார்கள் பறவைகள் விலங்கு. உண்மையாகவே அந்த பறவைகள் எல்லாம் காந்த இந்த சக்தியை பயன்படுத்தித்தான் போகும். இந்த பூமியில போயேக்கல அது காந்த சக்தியை பயன்படுத்தித்தான் மூவ் பண்றேன்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்கள் இந்த 5G நெட்வொர்க்கால அது தடைப்படுமா இல்லையா? அந்த பறவைகளுக்கு இயற்கையை நீங்க அழிக்கிறீங்க. இயற்கையை அழிக்கிறதால எவ்வளவு தூரம் பூமி பாதிப்படையும் நினைச்சு பாருங்க. எல்லாம் செயற்கையா, நீங்கள் எல்லாம் செயற்கையாகத்தான் உருவாக்கி கொண்டு போகிறீர்கள். மற்றும் வளர்ந்து உண்மையா சொன்னார்கள், வளர்ந்து சினேகா அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் வளர்ந்து வரும் நாடுகள்ல நீங்க நினைக்கிறீங்களா இந்த 5G தொழில்நுட்பம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒரு கட்டுப்பாட்டில எல்லாம் இயங்குகிறது என்று நினைக்கிறீங்களோ? அல்லது சொன்னா ஒரு தவறான மெசேஜ் இப்ப நீங்க நினைக்கிறீங்க டக்குனு குயிக்கா அனுப்பிடலாம் என்று கணேசன் பல தடவை அதை மென்ஷன் பண்ணி சொன்னா குயிக்கா அனுப்பிடலாம்னு சொல்லி. நீங்க பிள்ளை பிறந்த செய்தி உடனே வருது எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை கூட நீங்க எல்லாம் பரப்பி விடுகிறீர்கள். இங்க கிடைச்சால் உங்களுக்கு இன்றைக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்களாம்னு சொல்லி நீங்க எல்லாம் அதையும் பரப்பி விடுறீங்க. அதை வாசிச்சு பார்ப்பதில்லை, உடனே நீங்க அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுக்கு குயிக்காக உங்களால இதண்ட கூட. ஏன்னா நீங்க மூளையை பயன்படுத்துறதை விட உங்கள் கையை பயன்படுத்தி நீங்க அதை அனுப்பி விடுவீர்கள். ஒரு பிழையான தகவலை உலகம் பூரா அனுப்புவதற்கு கூட இதை தவறாக யூஸ் பண்ணுகிறீர்கள். அப்ப எப்பொழுது உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க இந்த 5G உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு நீங்க எப்படி நினைக்கிறீர்கள்? அதனால்தான் சொல்லுகிறேன் இந்த 5G எங்களுக்கு உபத்திரமே. இன்றைய நடந்த 2 நிகழ்வுகளுமே இதற்கு ஆதாரமாக முடியும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையாகத்தான் 5G-யால உபத்திரம் தான் என்று தனது அணிக்கு அழகாக வழி சேர்த்து செல்கிறார். உண்மையாக நாரதர் வாதம் அண்மையிலே முடியும் என்ற அதாவது நாரதர் ஒரு இடத்தை நியூஸ் காவிக்கொண்டு செல்லுகிறார். அப்படி செல்லும் பொழுது அதுல பிரச்சனை தான் வரும். அதனால இந்த பிரச்சனை, அதாவது இந்த 5G-யால உண்மையாக உபத்திரம் தான் என்று அழகாக இப்பொழுது சொல்லிட்டு செல்கிறார் ஜீவமதி அவர்கள். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் எதிரணி, அதாவது இது எங்களுக்கு உதவி இல்லை நீங்க என்னதான் செய்தாலும் எப்படித்தான் கழிச்சாலும் இது உதவி என்று மயிலவன் அவர்கள் நீங்கள் சொல்ல இருந்தா சொல்லுங்க. உதவி என்ற
சொல்லுங்க. ஆமா, நான் உபத்திரவ மணியை சேர்ந்தவன். நீங்க உபத்திரம், நீங்க உபத்திரம். ஓகே ஓகே, சாரி. இப்பொழுது உதவி சினேகா அவர்கள் சொல்லுங்க. உதவி என்ற அணிக்காக நீங்க என்ன உங்களோட பாயிண்ட்ஸை முன்வைக்க போறீங்க? இன்றைக்கு உதவியே செய்யுது இல்லை பொருளாக்கு. சொல்லுங்க சினேகா. சொல்லுங்க, கதைங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நாங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சு கொண்டு போகணும். அப்படி இசைவாக்கம் அடையலாட்டி நாங்களும் வந்து ஆறறிவு இருக்கிற ஒரு உயிரின கேட்டகரிக்குள்ள வருவோமோ தெரியல. ஏன்னு சொன்னா இப்ப பறவைகளை பார்த்தா அதாவது இசைவாக்கம் ஒரே மாதிரி தான். எழும்புறது, சாப்பாடு தேடும், சாப்பிடும், பிறகு எங்கட வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கும், மல்லாட்டி எங்கேயாவது போய் கரண்ட் கம்பியில அடிபடும். அது அதுகள்ட்ட வேலை. சரி, அதை விட்டுட்டு இந்த நம்ம டோகி யார் அவங்கள்ட்ட வந்தவன, நாய்க்குட்டி ஆக்கள்கிட்ட வந்தவன்னு சொன்னா காலையில வருவாங்க, சண்டித்தனம் காட்டுவாங்க, சாப்பாடு கேட்பாங்க, குடுக்கலாண்டா 2 குறை குறைச்சிட்டு போயிருவாங்க. அதான் அவங்களோட ரொட்டீன் வழக்கமா எந்த சூழல்ல நான் வந்து கவனிச்சது. ஆனா என்னையே பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அம்மாட கையை பிடிச்சு நடந்து, அதுக்கப்புறம் நான் நடக்க தொடங்கி, அதுக்கு பிறகு எந்த கையை பிடிச்சிட்டு 2-3 பேர் சேர்ந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 பேர் சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்ப நாங்க என்ன செஞ்சுட்டோம், சூழலுக்கு ஏத்த மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சிட்டோம். அந்த பாரதியார் மாதிரி என்ன சொல்லிருக்கு, பாரதியாரே சொல்லிட்டாரு, அவர காலத்திலேயே அவர் சொல்லிட்டார், பழையத வந்து நாங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது, பழையன கழிந்து புதியன வந்து உருவாகணும் என்று சொல்லிட்டேன். ஆனா ஏன் இந்த நீங்க எல்லாரும் இந்த 5G வந்து இப்படி ஏற்றுக்கொள்றீங்க இல்லன்னு இந்த எதிர்த்தரப்பினருக்கு வந்து விளங்கல. இப்ப அப்போத எங்கட மயிலவன் அண்ணா சொன்னே பாருங்க, ஒரு பட்டிமன்றத்துக்குள்ள வர்றதுக்கே 5G பிரச்சனைன்னு சொல்லி நான் கனவு தர சொல்லி இருக்கிறேன். இப்படி 5G தொழில்நுட்பம் இருக்கு, இதுக்கு மாறுங்க, ஏஐயால ஒரு தீமையும் இல்லைன்னு சொல்லி. ஆனா இந்த சமூகம் வந்து இந்த யூடியூபுகளையும் கூகுள்களையும் பார்த்து, பத்ததுக்கு 4-5 ஹாலிவுட் படங்களையும் பார்த்து ஏஐ வந்தானா செத்து போயிருவன்னு சொல்லி அவங்க அப்டேட் ஆகல. அவங்க அப்டேட் ஆகாமலே இருக்கிறாங்க. பயந்து 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 இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. அதுல பின்விளைவுதான் இன்னைக்கு வந்து எதிர்த்தரப்புவாதிகளினுடைய அணியினர் வந்து சந்திச்சிருக்கிறாங்கன்றதுதான் ஒரு உண்மையான விஷயம். இப்ப அதான் சொல்றேனே, நாங்க வந்து இசைவாக்கம் அடைஞ்சிட்டு போயிடணும். இசைவாக்கம் அடைஞ்சு இப்ப இந்த மாதிரி சிரிச்சு கொண்டு ஒரு பதட்டம் இல்லாம இங்க என்ன நடந்ததுன்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். 5Gக்கு அப்டேட் ஆகாத ஆக்கள்ட இனி என்ன சொல்றது, அவங்க வந்து லீவ் ஆகி போனாங்க, பிறகு இடையில வந்து ஜாயின்ட் ஆனாங்க. அப்ப இப்படிதான் என்ன பூனை இப்ப சொன்ன இசைவாக்கம் அடையாதால அவருக்கு வந்து நான் இருந்தா இப்படி அந்த மடியில குந்தது அவர பழக்கம், அதை ஒண்ணு செய்ய இயலாது. இதான் நான் சொல்றேன். அதாவது வந்து 5G என்றது வந்து ஒரு கிழமை ஊத்துறதுக்குள்ள வராது. ஏன்னா இப்ப நாங்க வேலைக்கு போகணும், எங்களோட வேலைகள் எல்லாம் வந்து நாங்க பார்க்கணும். அதனால இல்ல எனக்கு இதுக்கு நான் இந்த டைம் ஒதுக்கணும், இதுக்கு நான் இந்த டைம் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு சார்ட் போட்டு ரொட்டீன்ல வாழ இயலாது. எல்லாத்தையும் நான் வந்து என் கையில வச்சுக்கொண்டே நான் அக்சஸ் பண்ற ஒரு நிலைக்கு வந்து வரணும். அதுக்கு நான் போகணும்னா எனக்கு தேவை 5G. இப்ப ஒரு இணையதளத்துல சேட்டலைட் செத்து போயிட்டேன்டா என்ன செய்யற, சேட்டலைட்டுக்கு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன செய்யறோம்னு சொல்லியெல்லாம் நாங்க இருக்கல. அது சேட்டலைட் இல்லாட்டி நாங்க என்ன செஞ்சு அதை வந்து ரீஃபில் பண்ணணும்ன்ற அளவுக்கு 5G தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுது, விளங்கிட்டுதா. அதனால ஒன்று இல்லாட்டி நாங்க என்ன செய்யறதுன்றது யோசிக்கிறதை விட இருக்கிறத வச்சு நாங்க நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் எந்த கருத்து. அதனால 5G என்றது வந்து உபத்திரம் இல்லை, அது ஒரு உதவி. இந்த உலகம் இன்னைக்கு இந்த அளவு கட்டத்துக்கு வளர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் 5G. அது மெடிக்கல் ஃபீல்டு இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எல்லாம் எல்லா நோய்க்குமே மருந்து கண்டுபிடிக்கிறீங்க, யாருமே சாகுறது இல்லை. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லையே. இப்ப 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் கொத்தா நோய் வந்து மனுஷன் செத்து கொண்டுதான் இருந்தான். அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே நிறைய காலம் ஆணுச்சு, நிறைய வருஷம் ஆணுச்சு, நேரம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்ப கொரோனா வந்து அதுக்கு நாங்க அப்டேட் ஆகிட்டோம். என்ன செஞ்சோம், எங்களால மருந்து கண்டுபிடிக்க முடியலாட்டி மருந்து கண்டுபிடிக்கும் வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம், அந்த நோயில இருந்து விடுபடலாம் மட்டும் நாங்க என்ன செஞ்சோம், உடனே பக்கத்து வீட்டுக்காராக்களையா தட்டி கேட்டோம், இல்லையே இல்லாட்டி எங்களோட ஸ்கூல் டீச்சரை பிடிச்சா கேட்டோம், இல்லையே என்ன செஞ்சோம், சமூக ஊடகங்கள்ல அது வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது, உடனே பார்த்தாக்கள் உடனே அப்டேட் ஆகிட்டாங்க. பார்க்காதாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நோய்க்கு முகம் கொண்டு அதுல இருந்து வெளிவந்தாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க இசைவாக்கம் அடையத்தான் வேணும். இசைவாக்கம் அடைஞ்சா எல்லா நன்மையும் உடனே சந்திப்போம். இல்லாட்டி இசைவாக்கம் அதாவது என்ன சொல்ற, வெள்ளம் வந்தா எல்லாருமே சேர்ந்து ஓடத்தான் வேணும். இல்ல நான் ஓட மாட்டேன், நான் இங்கதான் நிப்பேன்னா
ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரிதான் இந்த 5G தொழில்நுட்பங்கள். நன்றி நன்றி நன்றி. அழகாக சினேகா அவர்கள் தன்னுடைய பாணியில அழகாக சொன்னார். உண்மையாக 5G தொழில்நுட்பம் உதவி செய்கிறது. ஓடுகிற தண்ணீரை சேர்ந்து ஓடுனாத்தான் நாங்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி. உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பம் பார்க்க போனால் உதவிதான் செய்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. என்றாலும் பார்ப்போம், அதுக்கு இல்லை உபத்திரம்தான் என்று சொல்ல வருகிறார். சிதுசிக்கா வரீங்களா? சிதுசிக்கா வாங்க. உதவி செய்து கொள்ள. அதாவது எனது இணைப்பு கொஞ்சம் பிரச்சனையாகி விட்டது இன்றைக்கு. அதே எதிர்த்தரப்பு அணியினருக்கு சாதகமாக சென்று விட்டது. எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தேன் கதைக்கிறதுக்கு, இன்னும் தெரியல. அதாவது இந்த 5G தொழில்நுட்பம் வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து அமோக வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உண்மையான விளைவுகளை பத்தி அந்த மக்கள் பாக்குறாங்க. அதாவது போலியை கண்டு ஏமாறுகின்ற சமுதாயம் தான் இன்றைய சமுதாயம் என்று எனது கருத்தாக இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து அவங்க பார்க்க மறுக்கின்றாங்க. அப்படி பார்க்கக்குள்ள வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்ப அண்மை காலங்கள்ல வந்து ஒரு கார் ஒன்று உற்பத்தி செய்து இறக்க போறாங்க சந்தையில. அந்த கார் எப்படி என்றா 5G தொழில்நுட்பத்துலதான் இயங்க மாதிரி இருக்குது. இப்ப எல்லாரும் வந்து இப்ப புதுசா ஒரு பொருள் வந்தா எல்லாரும் அமோக வரவேற்பை பெறுதுன்னு சொல்லக்குள்ள காசு இருக்கிறவன் வந்து மத்தவன் வாங்கிட்டான் என்றதுக்காக தான் வாங்குவானே தவிர அதுக்குள்ள என்ன தாற்பயம் இருக்குது, இதால என்ன பிரச்சனை வருமென்று அவன் ஒருபோதுமே சிந்திக்கிறதே இல்லை. அதன் அடிப்படையில தான் இந்த 5G தொழில்நுட்ப கார் வந்து இப்ப நல்லா போகுது, ஓடிக்கொண்டு போகுது. ஸ்டார்டிங்ல ஒன்றுமே விளங்காது மக்களுக்கு. எல்லாருமே பெருமையா பாப்பாங்க, 5G கார் நான் வச்சு ஓட்டுறேன் அப்படிதான் பாப்பாங்க. அப்ப திடீரெண்டா போல இந்த 5G தொழில்நுட்பம் கார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த துண்டிப்பு ஒன்று வந்துட்டு, கனெக்ஷன்ல ப்ராப்ளம் வந்துட்டு, கார் என்ன நடக்கும், ஹைவே ரோட்ல எல்லா வாகனமும் ஓடிக்கொண்டிருக்கு ஃபுல் ஸ்பீட்ல. இந்த 5G காரை வச்சுக்கொண்டு ஒருத்தர் வந்து பயணிக்கிறார். இப்ப கனெக்ஷன் வந்து இடையில கட் ஆனோன்னு காருக்கு என்ன நடக்கும், சேல்ல இருந்து போகிரும். அப்ப இதனால என்ன பிரச்சனை வரும், விபத்துக்கள் தான் வரும். இப்ப பாரிய விபத்துக்களை வந்து சந்திக்க வேண்டி ஏற்படும். இப்ப வந்து ஒரு பொருளை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருண்டா அவர் வந்து மக்களோட நலனை வந்து கருத்துல ஒருபோதுமே கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவனத்துல கொள்றது தங்களோட லாபத்தை மட்டும்தான். அப்ப அவங்க அதாவது இப்பத்திய உலகம் வந்து ஒரு போட்டி உலகமாக தான் சென்று கொண்டிருக்குது. அது வந்து நாடுகளாக இருந்தாலும் சரி எங்களால பார்க்க முடியுது. இப்ப வந்து ஒரு நாடு வந்து ஒரு நாட்டுக்கு குண்டை போட்டுட்டுன்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்களோட ஆதிக்கத்தை இவங்க காட்டுறாங்க, அப்ப நாங்களும் ஒரு நாட்டுக்கு மேல படையெடுப்பு செய்வோமே, அப்பதான் எங்களோட அதிகாரமும் ஏதோ பெரிய அதிகாரம் மாதிரி இருக்கும்ன்றதை யோசிக்கிறாங்களே தவிர அந்த நாட்டிலையும் மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம், அதுவும் ஒரு உயிர் தான் என்றதை வந்து கருத்திலே கொள்றாங்க இல்ல. இப்ப எங்களோட எதிரணியினர்கள் எவ்வளவு அழகா சொல்றாங்க, பறவைகள் தானே அது என்ன, அதுவும் ஒரு உயிரினம் என்றதை வந்து அவங்க கருத்துல கொள்றாங்களே இல்ல. இதே 5G தொழில்நுட்பம் தான் தான், அதுவும் ஒரு உயிரினம் தான் என்றதை வந்து அவங்க யோசிக்கிறாங்க இல்ல. இப்ப கூட நாங்க யோசிக்கலாம், இப்ப ஆரம்ப காலத்துல வந்து இந்த மின்மினி பூச்சி, வெட்டுக்கிளி அதுகள் எல்லாம் இருந்திருக்குது. ஆனா இப்ப அதுகள் இருக்குதா கேட்டா சொல்லலாம், அது பறவை, அது வெட்டுக்கிளி தானே, அது மின்மினி பூச்சி தானே, அதால என்ன பயன், மனுஷன் தான் எங்களுக்கு தேவை, அதெல்லாம் ஒரு உயிரினம் தானே, அது செத்தா செத்து மடியட்டும் என்று இதே மனுஷர்கள் தான் தங்களோட வாயால சொல்லுவாங்க. இந்த 5G தொழில்நுட்பத்தால வந்து அதிகளவான செய்மதிகள் வந்து வானத்துல உலாவி திரிகின்றது. அதாவது நாங்க யோசிப்போம், வானத்துல முகில் கூட்டங்கள் தானே இருக்குது, அழகாக இருக்குதே என்று யோசிக்கிற மனிதர்கள் யோசிக்கிறது இல்ல, இந்த முகில் கூட்டத்துக்கு மேல ஏராளக்கணக்கான செய்மதிகள் வந்து எங்களோட பூமியை சுற்றி சுற்றி உழவு வருகின்றது. அதாவது குறிப்பிடத்தக்க 20,000 செய்மதிகள் வந்து இந்த பூமியை சுற்றி வளம் வருகின்றதா. இந்த செய்மதிகளால வர்ற இந்த நுண்ணலைகள் வந்து பூமியை, அதாவது அதால வர்ற வெப்பம் வந்து
பூமியை வந்து மறைமுகமாக பாதிச்சு கொண்டிருக்கு. அப்ப இது வந்து கொஞ்சமா உள்ளுக்குள்ள வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு எண்டிக்கோ ஆரம்பிச்சுட்டு, ஆனா மனிதர்களுக்கு இது தெரிகிறதே இல்ல. இவங்க வந்து இதால வந்து எங்களுக்கு நன்மை வருது, ஆகவே நாங்க இதை யூஸ் பண்ணலாம்னு ஓவர்லோடா இப்ப அதிக மக்கள் வந்து இந்த 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப இதுல நுண்ணலைகள் வந்து பூமியை வந்து பாதிக்க செய்து திடீரெண்டா போல ஒரு பூமிக்கு ஒரு அனர்த்தம் உண்டு வரும். அப்ப வந்து நாங்க யோசிச்சு ஒரு பிரயோசனமும் இல்ல. பூமிக்கு அழிவு வரப்போகுது, நாங்க எல்லாம் சாக போறோம், எங்களுக்கு உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நாங்க சாக கூடாது, நாங்க 100 வருஷம் நல்லா வாழணும் என்று அப்ப யோசிச்சு ஒரு பிரயோசனமுமே இல்ல. அப்ப வந்து நாங்க 5G தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்தினா நாங்க இதுல இருந்து தப்பிச்சிடலாம் என்று நினைச்சா ஒருபோதுமே நடக்காது. ஆகவே அப்பவே நாங்க அதுக்கான விளைவுகளை பார்க்கணும். இவங்க இப்ப நல்லா இருக்குது, இப்ப சொகுசு வாழ்க்கை கிடைக்குது என்றதை யோசிச்சுட்டு எதிர்காலத்தை வந்து இவங்க முற்றாக அழிக்க போறாங்கன்னு தான் நான் எனது தரப்பு கருத்தாக சொல்லுறேன் என்று கூறிக்கொண்டு அதிகளவு நேரத்தை நான் எடுக்க விரும்பல. எதிர்த்தரப்பு ஆக்களுக்கும் கதைக்கிறதுக்கு வாய்ப்பளித்து எனது தரப்பு கருத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அழகாக தனது அணிக்காக வலிச்சென்று செல்கிறார். உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பத்தால் உபத்திரம் வந்தார் என்றதை தனது வாதத்தின் மூலம் எங்களுக்கு எடுத்துரைக்கிறார். இதுக்கு கருத்து யாரும் சொல்ல இருந்தால் சொல்லுங்கள் எதிரணி. என்னண்டா நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் வந்து பறவைகளை எல்லாம் துச்சப்படுத்தல. இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னால டைட்டில் போடுவாங்க, இந்த படத்துல வந்து விலங்குகள் மிருகங்கள் ஒன்றும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டு தொடங்குறேன். என்னன்னு சொன்னா, நான் சொன்னது பறவைகள் விலங்குகள் எல்லாம் ஒரே ரொட்டீன்லதான் அவங்க வந்து வாழ்றாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை, நாங்க வந்து இசைவாக்கம் அடைஞ்சு கொண்டே போறோம் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மையிலேயுமே வந்து ஒரு சரியான விஷயம் தானே. இப்ப என்ன சொல்றது, ஒரு பென்சில் இப்ப எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஒரு மரம் வந்து அங்க அழிக்கப்படுது. ஒரு மூலப்பொருளை கொண்டுதான் நாங்க ஒரு முடிவு பொருளை வந்து எடுத்துக்கொள்றோம் இல்லையா? இப்ப இந்த உலகத்துல வந்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அந்த தேடல் வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா அது பிடிக்காது. இப்ப நாங்க சாதாரணமா கிளாஸ்ல டீச்சர் பாடம் சொல்லி தர்றா, இது வந்து ஒரு உளவியல்ல வந்து உங்களுக்கு வந்து 45 நிமிஷம் தானா. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் புள்ள நல்லா கவனிக்குமா, அடுத்த கொஞ்ச நேரம் பிள்ளைக்கு போர் அடிச்சுட்டு கடைசி 5 நிமிஷம் திரும்பி கவனிக்க தொடங்குமா. அப்ப இடையில இருக்கிற அந்த ஒரு டைம் என்ன செய்யும் அந்த பிள்ளை? ஏன் அந்த பிள்ளையால கவனிக்க முடியலன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளையினுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலையா. ஒரு விஷயத்த நாங்க கேட்கிறோம்னு சொன்னா டக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை ஒரு வரி 2 வரியில விளங்கி கொள்ற மாதிரி இருக்கணுமா. அதனாலதான் அந்த பிள்ளை என்ன செய்யுது, கவனிக்காம இருக்குதான். அது மட்டும் இல்லாம இப்ப வாகன கார் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க தான், கூகுள் நிறுவனம் அதை வந்து அறிமுகம் செய்ய போறாங்க தான். அந்த கார்ல சென்சர் பிள்ளை வந்து ஆக்சிடென்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய நாட்டின் குடிமகன்களினுடைய நாளாந்த நடவடிக்கையினூடாக எத்தனை விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? அதாவது ஒரு மனிதன் வந்து போதையில வாகனத்தை ஓட்டி கொண்டு முன்னால போற நாயிலையோ இல்லாட்டி மனிதன் இல்ல நாய் விலங்குகள் சப்டருக்கு நான் வரல, மனிதர்கள் மேல மோதிரன்னு சொல்லி வைப்பமே, அங்க வந்து விபத்து ஏற்படலையா? சொல்லுங்க பாப்பா. அப்ப அந்த விபத்து என்ன எல்லாரையுமே பாதிக்க இல்லையா? அப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து ஆபத்துக்கள் வந்து நடக்கலாம். ஆனா இந்த 5G தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த ஆபத்து நடந்தா அந்த இடத்துல எப்படி நாங்க டக்குண்டு பாதுகாப்பா உணரலாம்னு சொல்லி ஒரு சென்சரையும் வந்து என்ன செய்யும், அது வந்து அதுக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு, விளங்கிட்டுதா? அல்லாட்டி அந்த இடத்துல நாம இப்ப மாட்டிட்டோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒரு நாலேஜ நாங்க எடுக்கணும்னு சொன்னா கடை போன்ல இல்ல இப்படி இந்த கார்ல வந்து இப்படி நடந்துட்டு என்ன செய்யறது சொல்லி சர்ச் பண்ணா அதுக்கான முடிவே என்ன செய்ய போகுது, இந்த 5G தான் தரப்போகுது. எல்லாமே என்ன செய்யுது, டக் 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 டக்குன்னு சொல்லி நடந்து முடிஞ்சிடும், விளங்கிட்டுதா? அதனால இந்த 5G தொழில்நுட்பம்ன்றது வந்து தீமை என்ற கேட்டகரிக்குள்ள வந்து வராது, அதால வந்து நன்மை தான் கூட. நன்றி நன்றி நன்றி. அழகாக சொன்னீங்க. 5G-யால நன்மை அடைஞ்சிருக்கலாம், அடைஞ்சு கொண்டும் இருக்கிறார்கள் என்று அழகாக சொன்னார் சினேகா அவர்கள். இதை எடுத்து யாரும் சொல்ல முற்படுகிறீர்களா? நான் அதாவது
அதாவது எதிர்த்தரப்பு ஸ்னேகா அணியினர் கதைச்சிருந்தார். இந்த கார் வந்து நின்றுட்டா டக்குட்டு போன்ல தட்டி சர்ச் பண்ணி அந்த காரை இயக்குறதுக்கான வழி கூட அவட்ட இருக்குமாமண்டு. அது வந்து ஒரு ஹைவே ரோட்ல நடுவுல இவட கார் மாட்டிட்டு வைங்களேன், எல்லா வாகனமும் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரம் அவ சர்ச் பண்ணிட்டு இருப்பாவா, நான் எப்படி இந்த காரை இயக்கி ஓட்டுவேன்னு. கொஞ்சம் கூட யதார்த்தமா கதைக்கணும். அதாவது பொருத்தம் இல்லாத மாதிரி கதைக்க கூடாது. யதார்த்தத்தை புரிஞ்சுதான் நாங்க கதைக்கணும். வாயால சொல்லுறது ஈஸி, ஆனா செயல்படுத்துறதுதான் கஷ்டம். அதாவது இந்த 5G தொழில்நுட்பத்தால வந்து ஏராளக்கணக்கான விளையாட்டுகள் வந்து தற்போதைய காலகட்டங்கள்ல வந்து வெளியாகி இருக்குது. இதை வந்து அதிகளவான சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி பயன்படுத்தி கொண்டு அதால ஏராளக்கணக்கான விளைவுகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. மன உளைச்சலுக்கு ஆளாகின்றாங்க. அதாவது குடும்பத்தோட கூட முரண்படக்கூடிய நிலைமைகள் வந்து இந்த 5G தொழில்நுட்ப விளையாட்டுகளால வந்து ஏற்படுகின்றது. இப்ப அண்மை காலங்கள்ல எல்லாம் நாங்க அதிகளவா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம். அதாவது போன காலகட்டங்கள்ல வந்து இந்த ப்ளூ வீவ்ஸ் கேம் அண்ட் அதிக அளவு கொலை சம்பவங்கள் நடந்த கேம் எல்லாம் இந்த 5G தொழில்நுட்பத்தாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த சிறுவர்களோ பெரியவர்களோ சரி விளையாடுறதால வந்து அவங்க எதிர்காலத்து வாழ்க்கைய பத்தின ஒரு அறிவு தெளிவு இவங்கள்ட்ட இருக்காது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேமுக்குள்ளேயே தான் மயங்கி இருப்பாங்க. நான் அதை கொள்ளணும், ஆக்களை கொள்ளணும், சுடு சுடு சுடு, ஆக்களை சுடு, கொள்ளு கொள்ளு, இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குதே தவிர எதிர்காலத்தை பத்தின அறிவு அந்த எதிர்காலம் பற்றிய அறிவு மட்டும் ஒன்றுமே இந்த சமுதாயத்திட்ட வந்து உருவாகின பாட்டி காணல. இதுதான் எங்களுக்கு தேவையா? எதிர்கால சந்ததியினர்கள் வந்து தங்களோட வாழ்க்கையை எப்படி கட்டமைச்சு கொள்ற ஒரு அறிவுமே இல்லாம இந்த 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அன்னைக்கு விடிஞ்சா சரி, காலம்பரம் விடிஞ்சா போனோட போய் குந்தி இருக்கிறது. ஒரு பிள்ளை போனோட குந்தி இருந்து கேம் விளையாடுறது சரியா? நீங்களே சொல்லுங்க பாப்பேன். ஆகவே இந்த 5G தொழில்நுட்பம் என்றது ஒரு உபத்திரம் தான் என்று எனது தரப்பு கருத்தினை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி 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 நன்றி. அழகான வாதாட்டம். உண்மையாக இரண்டு அணிகளும் ஒருவருக்கு சளைத்தவர்கள் இல்லை என்றதை உண்மையாக இந்த 5G தொழில்நுட்பத்தை வைத்து வாதாடிய விடயத்தில நாங்கள் புரிந்து கொண்டோம். உண்மையா நல்ல ஒரு வாதாட்டம் இல்லை. உண்மையா பார்த்த போனால் இதுக்கு நான் என்ன திருப்பி சொல்றேன்னே எனக்கு தெரியும். உண்மையா ஒரு நாணயம் இருந்தா ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு உயர்வண்டு ஒன்று இருந்தா தாழ்வண்டு ஒன்று கட்டாயம் இருக்கும். ஒரு நீங்க மேட்டுக்கு மேல போறீங்கன்னா கட்டாயம் கீழே வந்தேதான் ஆக வேண்டும். அது கீழே வந்தா நீங்க மேல வரத்தான் வேணும். அப்ப கட்டாயம் எந்த விடயத்திலும் இரண்டு பக்கங்கள் உண்டு. அதனால இப்ப நான் இதுக்கு என்ன திருப்பி கொடுக்கிறேன், உண்மையாக உதவியும் இருக்கு உபத்திரவம் இல்லை என்று இரண்டு அணிகளையும் பாராட்டி இரண்டு அணிகளுக்கும் இந்த மரத்தை கொடுத்து நான் இந்த பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். இதுக்கு நடாமோன்னு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எனக்கு வரவில்லையா? உண்மையாக நல்லாத்தான் இருந்தது. பட்டிமா ஒரு சின்ன தலையங்கமா இருந்தாலும் இரண்டு அணிகளும் நல்லாத்தான் வாதாடினீங்க. உண்மையாக இதயத்தில் குடியிருக்கும் என் இனிய பேச்சாளர் அவர்களுக்கு எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அடுத்த முறையும் இதே பட்டிமன்றத்துல நாங்கள் எங்கள் வாதாடத்தை தொடங்குவோம். விரையில பொருளாக்கு நாங்கள் விடைபெறுவோமா? மன்னிப்போட நான் கேட்க முடியவில்லை. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நான் மீளலையில் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தலைப்பு தான். நீங்கள் சொன்ன இறுதி வார்த்தையில கேட்கிற போது ஆவலை தூண்டுகிறீர்கள். இதயத்தில் குடியிருக்கும் பேச்சாளர்கள் அருமையாக செய்தார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்வோம். நான் நிச்சயமா கேட்பேன் மீளலையில். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். Hi, Dana. Hi, Lakmiyaka. Hello, Somika. How are you? Evening, Somika. Evening, Ratichaka.
வணக்கம் Lakshmi சார். Akka, Praveen Anna. Evening, Praveen Anna.